ஹலோ, வெல்கம் டு ஸ்டாக் ட்ரேடர். எஸ்டர்டே வந்து நம்ம கோல்டில் வந்து என்ட்ரிஸ் பார்த்துருந்தோம், மார்க்கெட் வியூ பார்த்துருந்தோம். டுடே இன்னைக்கும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் சொல்கிறது எல்லாமே ஒரு மார்க்கெட் வியூ மட்டும்தான். அது வந்து ட்ரேடிங் அட்வைஸோ இல்லை வந்து சிக்னல் எதுவுமே இல்லை. என்னோட வியூ வந்து நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஓகேன்றப்போ நீங்கள் உங்களோட வியூவில் வந்து அதை பார்த்துட்டு அப்படி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்க. ஐ எம் நாட் ஏ ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, ஓகே. நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்படி பார்ப்போம்னா, கோல்டு ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிற பேர் வந்து கோல்டு தான் பார்ப்போம். கோல்டு பார்த்துட்டு எஸ்எம்டிக்கு வந்து நம்ம வந்து சில்வரும் டிஎக்ஸையும் பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். நேற்று பார்த்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஓகே, நான் அப்படி சொல்றேன், நீங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து நம்ம எஸ்எம்டி மாதிரி பார்த்துருந்தோம், பட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல நம்மளுக்கு. ஓகேவா? 1 ஹவர்ல பார்த்துருந்தோம். பார்த்துட்டு என்ன பண்ணியிருந்தோம்னா, நம்ம வந்து இது இந்த ஐயை வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா நம்ம ரைட் சைடுக்கு பார்க்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம இந்த செல்லுல இருந்தேன் நான். ஆக்சுவலா நம்மளோட என்ட்ரி தான் நடந்திருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடைக்கும். செல் என்ட்ரி கிடைச்சா செல்லு போகலாம். பட் இந்த இடத்துல வந்து 50%க்கு கீழே இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஆனா கேண்டில் அப்படி க்ளோஸ் வைக்கல. மேலே எடுத்துட்டு போய் மொத்தமா முடிச்சிட்டான். முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே, அதுதான் இந்த ஸ்விங் ஆகி 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது அந்த ஸ்பின் கையை அவன் எடுத்திருந்தான். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து பை சைடுக்கு மூவ் ஆயிட்டான். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஸ்பின் கை எடுத்திருந்தான். ஸோ ஓகேவா? ஸ்பின் கை எடுத்துட்டு மேல வந்துட்டான். ஸோ ஓகே, நான் வந்து என்ன பார்த்துருந்தேன்னா பை என்ட்ரி பார்த்துருந்தேன். நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா இந்த இடத்துல உள்ள வரும்போது இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தேன். அந்த என்ட்ரி உங்களுக்கு வந்து கரெக்ட் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ட்ரேட் ஒன், இந்த ட்ரேட் தான் அது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஐ எடுத்திருப்பான். ஓகேவா? இப்ப நல்லா தெரியும். இந்த இடத்துல ஐ எடுத்தோன்னு என்ன பண்ணிருந்தானா, சரி போயிட்டான். ஓகே, இப்ப மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு, பை சைடுக்கு பார்ப்போம் அப்படின்றது பார்த்தேன். ஓகே, ஓகே, நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணல. நான் இந்த எஃபிஜிக்கு எடுத்துட்டேன். ஓகேவா? ஓ, சாரி சார், சார், சார். இதுல தான் எடுத்தேன். ஆனா என்னன்னா, நான் மிஸ் பண்ணிட்டேன், பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கிட்ட சம்திங் தான் என்ட்ரி விழுந்துச்சு எனக்கு. இவ்வளவு தூரம் எடுக்கல, ஆனா கொஞ்சம் தள்ளி தான் எடுத்தேன். எடுத்துட்டு என் ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலா இங்க வச்சிருக்கணும். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து புலிஷா போவான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து ஸ்டாப் லாஸ் இங்கேயே வச்சுட்டேன். வச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நடந்த சீனே. நான் ஆக்சுவலா நம்ம பண்ணது பை சைடுக்கு, ஆனா அடுத்த நியூ பாருங்க. அடுத்தது போயிட்டான். ஓகே, அப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஆக்சுவலா இங்கேயே எஃப்இஜி, இங்க இன்வெர்ஷன் எஃப்இஜி. அதே மாதிரி எனக்கு மார்க்கெட் மேல அவ்வளவா நம்பிக்கை இல்லை. டிஎக்ஸ்ஐ, கோல்டு, சில்வரை வச்சு பார்க்கும்போது எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. எஸ்எம்டி போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா பிரேக் வச்சுட்டேன். என்ட்ரி பிரேக் வேணும்னா ஸ்டாப்லஸ் வந்து என்ட்ரில வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு லாஸ் ஆனாலும் ஆகாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது 1:1.5 தாண்டிட்டோம். நான் வச்சிருக்க என்ட்ரி வந்து 1:1.3. ஸோ ஓகே, ஐ தாட் ஓகே, இது வந்து ஒரு சேஃபர் ஜோன், பார்த்துக்கலாம். எஸ்எல் அடி வாங்காம இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பிரேக் அடிச்சுட்டான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடு நம்ம நேற்று பண்ணது. ஓகேவா? சரி, அது இருக்கட்டும். அப்புறம் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு மார்க்கெட்டை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எடுத்து பார்த்தா அழகா இங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி மாட்டினா. இந்த இடத்துல பைக்கை கேட்ச் பண்ணிட்டு இருந்தேன் நானு. இந்த இடத்துல இதை பிரேக் பண்ணோன்னே செல்லுக்கு போனேன். அதே மாதிரி எஃப்இஜி இருந்துச்சு, கிளீனா இருந்தான். சரி, இங்கேயும் இருந்தான், இதை ஃபாலோ பண்ணியிருக்கான், இதை ஃபாலோ பண்ணுவான், செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தேன். ஆக்சுவலா இதுதான் நம்மளோட செகண்ட் என்ட்ரி. உங்களுக்கு இதுல பார்த்தாலும் தெரியும், இதுலயும் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதாவது ட்ரேட் ஒன்று பிரேக் யூனிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் இந்த பெரிய கேண்டல் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாருங்க, இந்த பெரிய கேண்டல்லயே நான் வந்து என்ட்ரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இருக்கும்போதே நான் என்ட்ரி சொல்லியிருந்தேன், நான் இதுக்குள்ள என்ட்ரி எடுப்பேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாச்சு ஆக்சுவலா.
என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இதுல வைக்கலாம் இதுக்கு மேல அப்படின்ற மாதிரி வச்சிருந்தேன். ஆனா மார்க்கெட்டு ரெஸ்பெக்ட் பண்ணது என்னமோ கரெக்டாக தான் ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா எடுத்துக்கிட்ட டைம் வந்து அதிகம். பட் இதுல ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக்சுவலா, ஆனா டிபி ஹிட். அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட்டுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா 3 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு இந்த 3 மினிட்ஸ்ல ஒரு எஃப்இஜி இருக்கும். இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? இது வந்து 3 மினிட்ஸ்லயும் இருக்கும், 1 மினிட்லயும் இருக்கும். இது மோஸ்ட்லி கோல்டு நான் பார்த்த வரைக்கும் நிறைய டைம் இந்த ரொம்ப ஷார்ப்பான ஃபேர்வெல் கேப் வந்து எடுப்பான். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற அப்படியே இந்த லிக்விடிட்டி இந்த ஐஸை கேட்ச் பண்றதுக்காண்டி ஒண்ணு ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐ எடுத்துருவான். பட் ஆக்சுவலா இங்கேயே 2 ஐ இருக்கிறது. அவன் சாப்பிட்றதுக்கு நிறைய ஐஸ் வந்து இங்கேயே இருக்கு சொல்லிக்கலாம். ஸோ அவனுக்கு இதே ஒரு ஓகேவான பிளேஸை தெரிஞ்சிருச்சு. நீங்க திருப்பி உங்களுக்கு இதுல தெரியுதா? ஓகேவா, இதுல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேர்வெல் கேப் தான் இது. ஆக்சுவலா ஃபேர்வெல் கேப், ஆனா ரொம்ப எக்ஸாக்டா இல்லை. ஓகேவா, இதே நான் 1 மினிட்ல உங்களுக்கு காட்டுறேன். அதே இடம் 1 மினிட்ல உங்களுக்கு இருக்கும். ரொம்ப வெளியே போயிட்டோம். ஓகே, 1 மினிட்ல ஆக்சுவலா அந்த இடம் ஃபில் பண்ணல. உங்களுக்கு தெரியுதா? அதே மாதிரி இந்த 1 மினிட்ல வந்து இது பிரேக்கர் ஆக்சுவலா. இது எஃபிஜி. ஆக்சுவலா இது வந்து பிரேக்கரு. ஸோ அந்த இடம் கரெக்டா அந்த லைன் பார்த்துக்கோங்க. கரெக்டா அதுதான் என்னோட எஸ்லாம் வச்சிருக்கேன். ஆக்சுவலா ஒரு ஒரு பிப்பு தள்ளி வச்சிருந்தா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து அடி வாங்கியிருக்காது. ஸோ இது நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது தப்பை சரி பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் ஹிட் தான். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது எட்டுனா 1% நேற்று மைனஸ் ஆனது தான். ஓகே. ஓகே, இன்னைக்கு வந்து இன்னையோட கதையை பார்ப்போம். இன்னுமே 2 சைடு இருக்கிற லிக்விடிட்டி மார்க்கெட் எடுக்கல. ஆனா மார்க்கெட் என்னமோ செல் சைடு தான் வந்துட்டு இருக்கோம். செல் சைடுல இப்போதைக்கு திரும்பி போறதுக்கான சான்ஸ் எங்கேயுமே இல்லை ஆக்சுவலா. இந்த எஃப்இஜி தான். பட் எஃப்இஜிலுமே வந்துட்டான் 15 மினிட்ஸ் 50% கீழே தான் இருக்கான். ஸோ லோ டைம் ஃப்ரேம் போகிறது பெட்டர் 4 ஹவர்ல. 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து எஸ்எம்டி பார்த்துக்கோங்க. ஓகே, 1 ஹவர்ல வச்சுக்கோங்க. ஓகே, 1 ஹவர்ல என்ன பண்ணியிருக்கான்? ஓகே, லோ வந்து 6 மணி கேண்டில், அப்புறம் வந்து 23 6 மணி கேண்டில் எங்கேயோ இருக்கான். 23 ஓகே, பட் இந்த அளவும் அவன் இது எடுத்திருக்கானே. ஓ, எடுக்கல. பட் ஆனா இந்த 6 மணி கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஓப்பனிங் கேண்டில் மாதிரி இருக்கு. ஏஷியன் ஓப்பனிங் மாதிரி இருக்குது. ஓகே, ஆமாம் ஏஷியன் ஓப்பனிங் தான். அவன் எஸ்எம்டி போட்டிருக்கான். ஆக்சுவலா இன்னும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு எஸ்எம்டி தெரியணும். ஓகே ஓகே, நம்ம 15 மினிட்ஸ்ல போயிடலாம், இன்னும் கிளியரா இருக்கும். ஓகே, 23 கேண்டில் 23:15 அண்ட் இந்த கேண்டில் வரும்போது 23:15 எல்லாமே ஓகேவா இருக்கு. பட் ஓகே 30 வந்து எடுத்திருக்கான். இதுலயும் எடுத்திருக்கான். ஓகே, இப்போதைக்கு எஸ்எம்டி வைஸ் பெருசா ஒன்றும் இல்லை. பட் நீங்க கோல்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியரான பை சைடு போல. இந்த இடத்துல பை சைடு வந்து ரொம்ப சின்ன இதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, ஆக்சுவலா இப்போதைக்கு ஒரு ரேஞ்சிங்ல தான் இருக்கான். ஏன்னா ஃபுல்லா செல் ஆயிருக்கான். நம்மளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஷியன்ல வந்து மொத்தம் செல் ஆயிருக்கான். இது மொத்தம் ஏஷியன்ல வரும். ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் ஆக்சுவலா நம்ம மிட் நைட் ஓப்பனு. மிட் நைட் ஓப்பனு நியூயார்க்ல வந்து இது. ஆனா நம்மளுக்கு ஏஷியன்ல ஆகுறது வந்து ஏஷியன் வைஸ் இது. ஏஷியன்ல மொத்தமே நம்மளுக்கு செல் ஆயிருக்கான். ஸோ ஓகேவா, செல் ஆனதுனால நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கன்சாலிடேஷன் தான் போடணும். மோஸ்ட்லி ஆஃப் த டைம் அதில் உங்களுக்கு என்ட்ரிஸ் கொடுத்துட்டாங்கன்னா லண்டன்ல கன்சாலிடேஷன் போட்டு
நியூயார்க்ல வந்து ரிவர்சல் கொடுத்த டைம் சான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல பைக்கு கொடுத்துருக்கலாம், ஆனா கொடுக்க மாட்டான். இதுதான் வந்து கோல்டு. இது ஹீரோ எஸ்டிஎம் தான். இந்த ஐ எடுத்திருப்பான், எடுத்துட்டு அழகா இந்த எஃப்இஜி வந்து எடுத்துட்டு போவான். இது ரொம்ப கிளீனா இருக்கும் இயூலலாம். பட் கோல்டுல நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது ஆக்சுவலா. இங்க இருக்கிற எஃப்இஜிக்கு அவன் இங்க வரைக்கும் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு வந்தா அவன் ரொம்ப பியூரான செட்டப் மாதிரி கொடுப்பான். ஸோ கோல்டு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நானே நிறைய என்ட்ரிஸ் வந்து அந்த 50% லெவலில் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். 50% வரலையே அப்படி நான் என்ன ஈவில் என்ன பண்ணுவேன்னா, இந்த கேண்டில் பார்ப்பேன். இந்த கேண்டில் 50% மேல இருந்தாதான் அதுல வந்து பை சைடு இருக்கேன் நான். ஆனா கோல்டு நான் நிறைய டைம் அப்படியே இருந்திருக்கேன். பட் ஆனா அது நிறைய டைம் எனக்கு ஃபெயில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்க முடியாது கோல்டு. கோல்டு வந்து ஒரு ட்ரெண்ட் பிடிச்சிட்டோம்னா அந்த ட்ரெண்ட்ல போயிட்டே இருப்பான். ஓகேவா? இப்ப நம்ம கோல்டுல என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? லண்டன் செஷன் இன்னும் 12 நிமிஷத்துல ஓப்பன் ஆகிடும். நம்ம டைம்ல என்ன 12, 18, 12 நிமிஷத்துல ஓப்பன் ஆகிடும். இன்னும் எனக்கு கிளியரான வியூ இல்லை. உங்களுக்கு எப்படியும் நான் என்ட்ரி வந்து கண்டிப்பா நான் வந்து டெலிகிராம் ஷேர் பண்ணுவேன். ஓகே, நீங்க அதை பார்த்துக்கலாம். மார்க்கெட் ஆக்சுவலா எனக்கு என்னமோ லண்டன்ல கன்சாலிடேஷன் போடுவான்னு தெரியுது. ஓகே ஓகே ஓகே, இதுல பார்ப்போம். நம்ம 4 ஹவர்ல பார்க்கும்போது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு. பட் 1 ஹவர்ல பாருங்க ஃபேர்வேலுக்கு எப்படி இருக்கு. இதுவும் மார்க் பண்ணலாம். வித் கேப் இருக்கிற இந்த கேண்டலையும் மார்க் பண்ணலாம். ஓகே, பட் அதுக்கப்புறம் கீழே ஒண்ணுமே பெருசா இல்லை. இதுவும் ஃபில் பண்ணியிருக்கான். நான் மோஸ்ட்லி ஃபேர்வெல் கேப்பை தான் எடுப்பேன். இப்போ அதுக்குள்ள இந்த ஃபேர்வெல் கேப்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் லோவர் டைம் ஃப்ரேம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே, உங்களுக்கு பார்த்தா தெரியும். எனக்கு போட்டுக்க 2 கோடுக்குள்ள தான் இருப்பான் பாத்தீங்களா? அந்த இது முடிச்சிருப்பான் பாத்தீங்களா? அந்த இடத்துல நம்ம ஒண்ணு அக்ரெசிவா வந்து என்ட்ரி போலாம் அந்த ஃபேர்வெல் கேப்ல, இல்லைன்னா வந்து வெயிட் பண்ணி ஸ்மாலர் டைம் ஃப்ரேமுக்கு போகலாம். ஒரு 15 மினிட்ஸ் பார்க்குறப்ப நம்ம வந்து ஒரு 3 மினிட் ஆர் 1 மினிட், 1 மினிட்ல தாராளமாக போகலாம். 15 மினிட்ஸ்ல ஆர் 3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கிளீனாக இருக்குன்றப்ப 3 மினிட்ஸ்ல போகலாம். உங்களுக்கு தெரியுதா? இந்த கேப்பையே அவன் எடுத்துட்டான். இதுக்கான லைனே நான் அதுக்கு தான் வச்சிருக்கேன். ஓகேவா? இது 1 ஹவர் ஃபேர்வெல் ஃபில் பண்ணாதது ரெண்டுமே ஃபில் பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே கீழே போகிறதுக்கு ரீசன் இல்லை. ஸோ நான் வந்து பை சைடு தான் பார்ப்பேன். பட் ஆனால் பை சைடுக்கு அவன் இந்த ஐ பிரேக் பண்ணணும். இந்த ஸ்பின் ஐ பிரேக் பண்ணுறான்னா ஐ பார்ப்பேன். அப்படி இல்லை, இந்த லோ உடைக்கிறான், உடைச்சிட்டு ஒரு ஃபேர்வெல் கேப் கொடுக்குறான்னா என்ட்ரி போவேன். அந்த என்ட்ரி எல்லாமே வந்து நான் டெலிகிராம் ரொம்ப முன்னாடி ஷேர் பண்ணிடுவேன். உங்களுக்கு செகண்ட் என்ட்ரி பார்க்கும்போதே தெரியும். நான் வந்து இங்கே இருக்கும்போதே நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து டைம் இருக்கும் என்ட்ரி போகிறதுக்கு. ஸோ நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஓகே, இப்போ என்னதான் கடைசி வியூனா, இந்த ஐ எடுத்துட்டானா எஃப்இஜி கொடுத்துட்டானா அந்த எஃப்இஜியில் நம்ம பை சைடுக்கு போவோம். இட்ஸ்னா வந்து 80% எனக்கு தெரிஞ்சு பை சைடுக்கு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா கீழே அதுக்கப்புறம் போகிறதுக்கு எதுவுமே இல்லை. மேபி லிக்விடிட்டி எடுத்துட்டு மூவ் பண்ணுறான்னா நான் வந்து செல் சைடுக்கு மூவ் ஆவேன். ஓகேவா? அந்த டைம்ல வந்து நான் மொத்தமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். மொத்தமே டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். மிச்சம் எல்லாமே நம்ம டெலிகிராமில் பார்த்துக்கலாம். என்ட்ரிஸ் மார்க்கெட் இன்னும் பிளெயின் சிங்கிள் சைடு வியூ தரல. அந்த வியூ தந்ததுக்கப்புறம் டெலிகிராமில் சொல்கிறேன். அதே நாளைக்கு வந்து என்ன என்ட்ரிஸ் எடுத்தோம் அதோட என்ட்ரியோட ரிவ்யூஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.